இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரோடை மறைச்சு ஃபுல்லாக திருவிழா மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு. அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. சின்ன பசங்க வந்து பெரியவங்க வரைக்கும் ஜாலியாக அங்கே விளையாடுறாங்க. நிறைய கேம்ஸ் இருக்குது இங்கே நல்லா இருக்குது. இதே மாதிரி எங்கள் ஏரியாவில் வச்சா நான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் இருக்காங்க. காலையில் போயிட்டு நைட்டு தான் வருவாங்க. வருஷம் ஃபுல்லாக வேலை பார்ப்பாங்க. அவங்க ரொம்ப ப்ரெஷராக இருப்பாங்க. அவங்களுக்கும் இந்த மாதிரி வச்சிங்கன்னா அவங்களும் கொஞ்ச நாள் ஹாப்பியாக இருப்பாங்கன்னு நான் நினச்சிக்கிறேன். இப்போதான் நாங்கள் கொஞ்சம் நேரம் முன்னாடி வந்தோம். நல்லா இருந்துச்சு. டான்ஸ்லாம் பார்க்க தான் வந்தோம். அதுவும் நல்லா இருந்துச்சு. நிறைய இடத்துல எல்லா ஏஜ்ல இருக்கிறவங்களும் ஆடினாங்க. அது ஒரு அட்வான்டேஜா இருந்துச்சு. இந்த வேளச்சேரின்றது வந்து ரொம்ப பிஸியான ஸ்ட்ரீட். பட் அதுல வந்து இந்த மாதிரி பண்றது வந்து ரொம்ப எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒர்க் பண்றவங்களுக்கும் இந்த மாதிரி ஒன் டே இந்த மாதிரி ரிலாக்ஸா அவங்க வர்றது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். லாஸ்ட் வீக் விட இந்த வீக் வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. நல்லா வைப்லாம் பண்ணோம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வீக் மிஸ் பண்ணிட்டோம். செகண்ட் வீக் தேர்ட் வீக் இங்கே தான் நடக்குது. இங்கே பக்கத்துலேயே இருக்கங்காட்டி லாஸ்ட் வீக்கை விட இந்த வீக் வந்து நிறைய க்ரௌட் இருக்கு. ஜாலியா இருக்கு. என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஒரு ஹாப்பி ஸ்ட்ரீட்ன்றது ஒரு பெரிய வைப். ஓகேவா, சூப்பராக வந்து மக்கள் வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ அவங்க இந்த சண்டே இந்த ஒரு நாள் நிறைய பேருக்கு சாட்டர்டே கூட ஒர்க் இருக்குது. இந்த சண்டே ஒரு நாள் வந்துட்டு அவங்க மனசு விட்டு அவங்க கஷ்டத்தெல்லாம் இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட் வந்து போக்கி கொடுக்கு. நான் நம்புறேன். என்னப்பா ப்ரெஷர்லாம் எல்லாமே இறங்குதா, ஸ்ட்ரெஸ் எல்லாமே இறங்குது நான் நினைக்கிறேன். ஈவெண்ட்ஸ் நடத்துறதுனால என்ன அட்வான்டேஜ்னா அங்கங்கே இருக்கிற லோக்கல் டேலண்ட் லோக்கல் கம்பெனிஸ்க்கு வந்து இது பயங்கர அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கும். நல்ல எஃபர்ட். திஸ் இஸ் கிரேட் எஃபர்ட் ஃப்ரம் த கம்பெனிஸ். இந்த மாதிரி வாரம் அந்த ப்ரோக்ராம் நடக்கும்போது ஹாப்பி ஸ்ட்ரீட் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பொதுமக்கள் ரொம்ப கவலையில் இருக்கிறவங்களெல்லாம் வந்து இந்த ஸ்ட்ரீட் ஹாப்பி ஸ்ட்ரீட்னால கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாங்க. அது ரொம்ப சந்தோஷம். வாரம் நடத்தினாலும் நல்லது தான். இந்த இதில் வந்து நிறைய ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க மக்கள். அவங்களும் இதில் இருக்கணும். அவங்களும் இதில் கிளியர் ஆகணும். ரெண்டாவது போதையை ஒழிக்கணும். குடிச்சு விட்டு வாகனத்தை ஓட்டக்கூடாது. இது வந்து நம்ம எல்லாருக்கிட்ட வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். போதைன்னா டோட்டலாக. அப்புறமா வந்து ஹெல்மெட் போட்டு தான் வாகனத்தை ஓட்டணும். 4 வீலர் ஓட்டும் போது அந்த ஸ்ட்ரீட் பெல்ட் போட்டுட்டு ஓட்டினா பாதுகாப்பு. நிறைய பேர் இந்த போதையினால நிறைய பேர் அந்த குடும்பத்தை இழந்து அந்த குடும்பம் அவரை இழந்து எவ்வளோ அவஸ்தைப்படுதுன்னு சொல்லிட்டு நாங்கள் நேரடியாக பார்க்குறோம். இந்த உயிரிழப்பு இனிமேட்டு இருக்கக்கூடாது. இதை வந்து நம்ம பொதுமக்களாகிய நம்ம தான் வந்து இதில் நிறைய தெரிஞ்சுக்கிட்டு இதுலேருந்து போதை பழக்கத்திலேருந்து நம்ம விடுபடணும். நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்யூ. இந்த மாதிரி வரக்கூடாதுன்னு தான் எல்லாருக்கும் சொல்லிட்டோம். இந்த மாதிரி நேரத்தில் தான் சொல்ல முடியும் பொதுமக்களுக்கு. அது இளைய சமுதாயம். இவங்களால தான் நம்ம சமுதாயம் முன்னேறணும்.